இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் ஜோஃபின் டி ஜாக்கோ இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ரெக்க சித்திரம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது இவருக்கு டைரக்டராக 2வது படம். இதுக்கு முன்னாடி த ப்ரீஸ்ட் அப்படின்னு மம்பூட்டியை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவர் ஆன்லைனில் ரம்மி விளாண்டு 15 லட்சம் ஜெயிக்கிறாரு. அதனால் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட சஸ்பென்ஷன் முடிஞ்சதும் அவரை வேற ஒரு இடத்துக்கும் மாற்றிருந்தாங்க. மாற்றின நாளே ஒரு கேஸ் வருது. அதாவது வயசான ஒருத்தர் கில்ட்னஸ்ல சூசைட் பண்ணிக்கிறாரு. அது ஏம்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் ஒரு 3 பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த பாடியை இப்போ தான் சூசைட் பண்ணிக்கிற இடத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு இறந்துருந்தாரு. இப்போ அந்த கொலைலாம் ஏன் நடந்துச்சு, இந்த கொலையில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லரை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஆசிஃப் அலி தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனஸ்வரா ராஜன் அவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மனோஜ் கே ஜெயன் அவங்க தான் வில்லனாக நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்ததுலேருந்து ஹீரோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற வரைக்கும், அதாவது அந்த செட்டிங் ஆஃப் ஃபேஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் அந்த ட்விஸ்ட்டு ஒன்று அன்ஃபோல்டு பண்ணுற விதம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கிடையில் நடக்கிறது, அதாவது பாயிண்ட் ஏ த செட்டிங் ஆஃப் ஃபேஸ், தட் மீன்ஸ் அந்த கான்ஃப்ளிக்ட்குள்ளே போகிறதா இருக்கட்டும், அப்புறம் பாயிண்ட் பி கிளைமேக்ஸ் போர்ஷன் ஆகட்டும், இதுக்கிடையில் நடக்கிற எல்லா ஹீரோஸ் ஜேர்னி ஆஃப் ஃபைண்டிங் த ட்ரூத், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போர்ஷன் எல்லாமே பயங்கரமாக சொதப்பி வச்சுருக்காங்க. அப்புறம் படத்தில் யாருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்காண்டி இவ்வளோ போராடுறாரு அப்படின்னே தெரியல. அனஸ்வரா ராஜன் கேரக்டர் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் என்னதான் கான்ஃப்ளிக்ட் நல்லா இருந்தாலும் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதத்தில் கோட்டை விட்டுட்டாங்க. என்னதான் ஆசிஃப் அலிக்கு அங்கங்கே ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் அது ஒரு இன்கம்ப்ளீட் கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. தலைவன், கிஷ்கிந்தா காண்டம் இந்த படங்கள் கொடுத்த இம்பேக்ட்லாம் இந்த படம் கொடுக்குமான்னு தெரியலை. அப்புறம் மனோஜ் கே ஜெயின் அவரும் அங்கங்கே வில்லனிசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை பார்த்தா அந்த அளவுக்கு பயம் கொடுக்குற கேரக்டர் மாதிரியே இல்லை. இது எல்லாம் தான் நடந்திருக்கும், இப்படியெல்லாம் தான் நடந்திருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால கதை ஒன்றும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நகரலை. பிளாட் ட்விஸ்ட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதனால இது ஒரு ஃப்ளாட்டான க்ரைம் த்ரில்லராக மாறிடுச்சு. ஆஹோ ஓஹோன்னு இல்லாமல் ஒரு ஆவரேஜான க்ரைம் த்ரில்லர் கூட நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழில் அவைலபிள் இல்லை, மலையாளம் வித் சப்டைட்டிலில் தான் ஓடுது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.